வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தக்காளி கடையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கொண்டே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த கடையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் உள்ளது, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 வெங்காயமே கலந்து சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கத்திரிக்காய் கட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருத்து போகாது. இப்போ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கத்திரிக்காயோட பச்சை வாடை இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி பழம், நல்ல பழமான தக்காளி பழமாக எடுத்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இப்போ தக்காளி பழத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சேர்த்து 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு பார்த்திங்கன்னா மிதமான தீயில் ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா போதும். வெங்காயம் தக்காளி பழம் கத்திரிக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அப்போ தான் மசிச்சு விடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி பழத்தை நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இந்த தண்ணியோடய மசிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் தண்ணிலாம் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு மசித்தாலே போதும். நல்லா வெந்திருக்கும். கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா மத்து கூட வச்சு நம்ம மசிச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இது வந்து ரொம்பவும் நம்ம மசிச்சிடக்கூடாது. அங்கங்கே நமக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப மாவு மாதிரி மசிச்சிட வேணாம். இப்போ கரண்டி வச்சே நான் மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா இதை மசிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை இது கூடவே சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு தடவை தண்ணி தேவைன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு தாப்பில் கலந்து விட்டேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆன் பண்ணி நமக்கு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துப்போம். தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஜீரகம் 2 வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்து கலந்து விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். கடைசியாக சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சோம்னா போதும். நம்மளோட தக்காளி கடையில் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நல்ல சூடான இட்லி தோசையில் நிறைய விட்டு சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையில் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சைடிஷ் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். சட்னி ரெசிபியும் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக இறக்க போகிறப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கும் போது நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. தேவைன்னா சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா வேண்டியில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் தக்காளி கடையில் பாருங்கள் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.